கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கேளுங்கள். ரோமர் 1 அதிகாரம் 28 32 ஆகிய வசனங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29 31 ஆகிய வசனங்களிலே 23 பாயிண்ட் வருது. ஒரு மனுஷன் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். இந்த கடைசி காலம் எனக்கு தேவன் போதும், என் வாழ்க்கைக்கு கர்த்தர் போதும், என் குடும்பத்தை தேவன் நல்ல அருமையா ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு தேவன் போதும் அப்படின்னு சொல்லி தேவன் பக்கம் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையும் அருமையா இருக்கும், அந்த குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அந்த கடைசி காலம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருந்தபடியால். அப்ப எனக்கு அது பத்தாது, எனக்கு இது போதாது அப்படின்னு சொல்லி மனதில்லாது இருக்கிறபடினால் அவங்களுக்கு அந்த மனசு இருக்காது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க நம்பி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால். அந்த மனசு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட் ஃபுல்லாவே தண்டனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனை. இந்த கேடான சிந்தனை எப்போ வந்துச்சு? எல்லாம் நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கேடான சிந்தனை இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. அப்புறம் நைட்டு படுத்து தூங்கும்போது தேவையில்லாத கெட்ட சொப்பனங்கள், கெட்ட எண்ணங்கள், பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்கிறது, இதெல்லாம் அந்த செக்ஷனுக்குள்ள தான் வருது. ராத்திரி நேரத்தில் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே கேடான சிந்தனை இருக்காது, கேடான வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவங்க தேவன் எனக்கு போதும், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். அவங்களுக்கு அந்த மனசு இல்லையா? அதை நம்ம எப்படி யோசித்தால் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தாச்சு, இல்லை நைட் ஷிஃப்ட்ல ஒரு சில குடும்பங்கள் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்குற குடும்பங்கள்லாம் உண்டு. தேவன் எனக்கு என் வாழ்க்கையில என்னதான் செய்திருக்காரோ அது எனக்கு போதும், நான் செத்தா பரலோகத்துக்கு போகணும், இதுதான் என் வாழ்க்கை, அவ்வளவுதான். நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த அந்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும் அப்படின்னா இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. அது பாவ அடிமையா இருக்கலாம், பாவ பழக்க வழக்கமா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், நேரத்தை வேஸ்ட் பண்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆன்லைன்ல போய் பல மணி நேரம் இந்த செல்போன் கையில வந்ததுக்கு அப்புறம் நிறையருடைய அந்த சிந்தனை ஃபுல்லா கேடாயிட்டு. ஏன் பிரதர் சிந்தனை ஃபுல்லா கேடாயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். ஒரு நல்ல மனசு இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில கேடான சிந்தனை உள்ள வந்துடும். அந்த கேடான சிந்தனை உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்காது.
இப்ப நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா, நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை. இப்படி நிறைய குடும்பங்கள் பெருகிட்டே வருது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேடான சிந்தனை தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். வசனம் கிரிட்டிக்கலான வசனம். ஐயா, 24 மணி நேரம் அந்த பூமியில தானே வாழ்றோம். எல்லாரும் பூமியில தான் வாழ்றோம். ஆனா கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகினால் என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டுக்கு. நம்ம ஒரு 2 வீலர்ல போறோம், ஒரு கார்ல போறோம். கரெக்டா ரெட் சிக்னல், அப்புறம் கிரீன் சிக்னல், ஆரஞ்சு. கிரீன் சிக்னல் போட்டோடனே மட்டும்தான் போகணும். ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா நின்றோம். ரெட் அப்படின்னோடனே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதேதான். பரிசுத்த ஆவியான 2 முறை எச்சரிப்பு கொடுப்பார். செய்யாத செய்யாத அப்படின்னு 2 முறை எச்சரிப்பு கொடுப்பார். அந்த 2 முறைய கேட்டு கவனிச்சு நின்னாச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்ல, எனக்கு தேவன் தெரியும், அவர் மன்னிச்சிருவாரு, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவர், என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்போன்ல ஒரு பல மணி நேரம் தேவையில்லாத வீடியோ பார்த்தால் அவங்க சிந்தனை கேடான சிந்தனையா தான் இருக்கும். கேடான சிந்தனைக்கு தகாதவைகளை செய்யும்படி அவர்களை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் ஒரு குடும்பத்திலே எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க என்னைக்கு தேவன் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது வெறிய இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஐயா, என்கிட்ட ஒரு 50 கோடி சொத்து இருக்கு, அது வீட்டில் இருக்கட்டுமே. சரி, ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு, வீட்டில் இருக்கட்டுமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் வந்த உடனே கர்த்தரை விட்டு சில குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் சில குடும்பங்கள், ஆதியில் உள்ள அன்பு இல்லைனாலே அந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்துடும். ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் தேவனோட சமூகத்துல பிரசங்கம் கேட்கும்போது, நான் உமக்காக மட்டும்தான்ப்பா வாழ்வேன், நான் இனிமேல் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன்ப்பா, எனக்கு நீங்க போதும்ப்பான்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்துல தேவனோட சமூகத்துல பொருத்தனை பண்ணிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தா ஒரு கசப்பான வாழ்க்கை, ஒரு வேதனையான வாழ்க்கை, ஒரு கவலையான வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள போய் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான ஆயாச்சு, நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறோம், எல்லாரும் பரிசுத்தவான், எல்லாரும் நீதிமான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துட்டாரு, உரிமையான கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்துக்கு பதில் தராரு. ஆனால் நீதிமானுடைய ஜெபம் தான் கேட்கப்படும் சொல்லி போட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கம் சொல்லி போட்டிருக்கு. வேதத்தை கேளாபடிக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுடைய ஜெபம் அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த கடைசி காலம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் அவர்களை தகாதவைகளை செய்யும்படிக்கு கேடான சிந்தனைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எனக்கு தேவன் போதும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தால் அவங்களோட வாழ்க்கையில தகாத காரியங்கள் வராது, கேடான சிந்தனை வராது. 2 பாயிண்ட் தான். தேவன் ஒரு குடும்பத்திலே என் வாழ்க்கையில எனக்கு அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இது என்னுடைய சுயத்தினால் அல்ல, தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் அந்த குடும்பம் தேவனே ஆசீர்வதிப்பார்.
இல்லை பிரதர், நாங்கள் சில காரியங்கள் நாங்கள் முயற்சி எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மறந்தோ இல்லை தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமலோ அவங்க தள்ளி போயாச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில முதல்ல என்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு இந்த கணவர் மறுபடியும் பழைய ஃப்ரெண்டுகளோட அந்த பழைய நபர்களோட பழகும்போது அதுல சில குடும்பங்கள் உண்டு, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுக்கு லேட்டாக வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க யார் கூடயாவது பழகிட்டு இருந்தால் மறுபடியும் அங்கே போயிடுவாங்க. ஆக மொத்தம் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது, வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும், மனைவி பிரிஞ்சு போயிடுவா, அப்புறம் இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்காது, அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்காது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, கல்யாணம் முடிக்கும்போது புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மனைவி வீட்டில் இருக்கட்டும், நான் வெளியே போறேன், நான் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களோட சிந்தனைக்குள்ளே ஒரு கேடான சிந்தனை, தகாதவைகள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். என் வீட்டில் எனக்கு மனைவி காத்துட்டு இருக்கிறா, நான் வீட்டுக்கு போகணும், என் வீட்டில் எனக்கு தேவன் எல்லாம் தந்திருக்காரு, பிள்ளை இருக்கு, வீட்டில் போனால் எனக்கு எல்லாம் சாப்பாடுலாம் தந்துருவாங்க, நான் டியூட்டி முடிஞ்சிட்டு எனக்கு வேலை முடிஞ்சிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், என் வீட்டில் மனைவி காத்து கொண்டிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு சாயங்காலம் ஒரு குடும்பம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அப்படின்னா 90% பிரச்சனை வராது. ஏன்னா வீட்டில் போய் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசும்போது எந்த பிரச்சனையும் வராது. சரி, வீட்டுக்குள்ள வந்தாச்சு பிரதர், மனைவியை விட்டுட்டு செல்போன்லயோ இல்லை படம் பார்க்கறதுலையோ பல மணி நேரம் பிரிந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் தகாதவைகள் கேடான சிந்தனைகள் உள்ள இருக்கத்தான் செய்யும். இதே போலதான் ஸ்பிரிச்சுவல்ல ஒரு மனுஷன் தேவனை மறந்தோ இல்ல தேவனை விட்டு தள்ளி போனாலோ தேவனை அறியும் அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் அந்த மனசு அவங்களுக்கு இல்லையா, அந்த மனசு அவங்களுக்கு இல்லைன்னு உடனே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது. அது என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 32 ஆகிய வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 208. 23 பாயிண்ட் வருது, கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா தகாதவைகளை செய்யும்படி அப்படின்னா அதுவே தண்டனை தான், கேடான சிந்தனை அப்படின்னா அதுவும் தண்டனை தான். ஆக மொத்தம் ஒரு 25 பாயிண்ட் வருது. நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குமானால் ஆசீர்வாத குறைவு இருக்கத்தான் செய்யும். நைட் நேரத்தில் பலவிதமான போராட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். அப்போ நைட் நேரத்தில் நாங்கள் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தூக்கம் வரலையா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லை தூக்கம் வந்துட்டு படுத்து தூங்க. ஆனால் நமக்கு எது பிரச்சனை அப்படின்னா, இந்த செல்போன், தேவையில்லாம படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு மனுஷனை கரை பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும், கேடான சிந்தனைக்குள்ள கொண்டு போயிடும், தகாதவைகளை செய்யும்படிக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தகாதவைகள் தான் நடக்கு. புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், வீட்டில் மாமியார் வேண்டாம், யாருமே வேண்டாம், செல்போன் மட்டும் போதும். அப்போ அதெல்லாம் என்னது? தகாதவைகள் தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகாத எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கு, எத்தனையோ வாலிப பையன் இருக்கான், எத்தனையோ குடும்ப தலைவர் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகவே மாட்டாங்க, சர்ச்சைக்கு போகாமல் இஷ்டம் போல வாழ்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரதர் இருக்கும் அப்படின்னா, தகாதவைகள், கேடான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சில குடும்பத்துல நிறைய இடத்துல கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க ஜெபம் பரலோகத்துக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் மனம் திரும்பி, ஐயோ 24 மணி நேரத்துல நான் ஒரு 5-6 மணி நேரம் வேஸ்ட் பண்றேனே
என் வாழ்க்கையில டைம் நிறைய வேஸ்ட் ஆகிட்டு, முதல்ல அவங்கவங்க உணரணும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறேனே, இந்த வாழ்க்கையில எனக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு கிருபையின் காலத்துல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. நான் இதெல்லாம் யோசிக்காம நான் எங்கேயோ கர்த்தரை விட்டு நான் தள்ளி போறேனே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் முதல்ல கர்த்தர் பக்கமும் மனம் திரும்பணும், குடும்பத்துக்குள்ளேயும் ஐக்கியமா இருக்கணும். தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க என்பதுதான் 29 32 ஆகிய வசனங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், ஒரு மனுஷன் தேவனை மறந்தாலோ இல்லை தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தாலோ, தேவன் எனக்கு போதும் சொல்லி பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தாலோ, அவனோட வாழ்க்கையிலே தகாதவைகள் உடனே ஸ்பாட்ல தண்டனையா மாறிடுது. அப்போ ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக தகாதவைக்குள்ள எப்படி போறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே செல்போன், அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, உலக வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். எந்தெந்த குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை இருக்கோ, அவங்களோட வாழ்க்கையில தகாதவைகள், 2வது கேடான சிந்தனை. இந்த தகாதவைகளும் கேடான சிந்தனையும் இருக்குமானால் அவங்க இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பல காரியத்திலே தடைகளில் காணப்படுவாங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், ஒரு குடும்பத்திலே அநியாயம் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னா, அவங்க தேவனை மறந்துட்டாங்க. தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை, அந்த மனசு இல்லை. எனக்கு தேவன் போதும், எனக்கு தேவன் நன்மை செஞ்சிருக்காரு, நான் இனிமேல் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசு இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கையிலே கேடான சிந்தனை உள்ள வருது. அந்த கேடான சிந்தனை உள்ள வந்துட்டு அப்படின்னா தகாதவைகளை செய்யும்படி, அந்த தகாதவைகளை செய்யும்படி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான வேர்டு. அதே போல கேடான சிந்தனை, அதுவும் ஒரு கிரிட்டிக்கலான வேர்டு. கேடான சிந்தனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டு அப்படின்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி ஒரு வண்டி கார் ஓட்டும் போது அந்த கார் இஷ்டம் போல போயிட்டு அப்படின்னா உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும். அதே போலதான் வாழ்க்கை. கர்த்தர் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை அது கேடான வாழ்க்கை, அது தகாத வாழ்க்கையா இருக்கும். எனக்கு தேவன் நன்மை செஞ்சிருக்காருப்பா, இருக்கிற நாட்கள்ல நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் அவருக்கு பிரியமானபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த தகாத ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க, அந்த கேடான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல சிக்கி கொண்டிருக்கிறாங்க? கேடான சிந்தனைக்குள்ளதான் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இந்த கடைசி காலம் 2025 இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து வயசான பாட்டி வரையும் ஏகப்பட்ட பேர் செல்போன்ல மூழ்கி போய் எடுக்கிறாங்க. அந்த செல்போனை நம்ம பாக்குற மாதிரி 4 விஷயம் நல்லது அப்படின்னா 40 விஷயம் கெட்டது இருக்கு. நல்லதை பார்க்க போய் கெட்டதுக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பங்கள் மட்டும்தான் செல்போனை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ கரெக்டா யூஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஏன்? அவங்க தேவனை பற்றி கொண்டிருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போக மாட்டாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கையில கேடான காரியம் வராது, தகாத காரியம் வராது. ஒரு மனுஷன் தேவனை விட்டு தள்ளி போகும்போது கேடான காரியத்துக்குள்ள போயிடுவான், தகாத காரியத்துக்குள்ள போயிடுவான், கேடான சிந்தனைக்குள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சு வெளியில கொண்டு வரக்குள்ள படாது பாடுபட்டுரும். நீ சில குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், இப்ப அவங்களோட வாழ்க்கையில எது ஆரம்பிக்கு அப்படின்னா சகலவித அநியாயமான காரியம் மட்டும்தான் செய்வாங்க. உண்மையான காரியம் இருக்காது, பரிசுத்தமான காரியம் இருக்காது, அசுத்தமான காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அங்கேயே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை, அங்கேயே ஆரம்பிச்சிடும்.
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், அப்படின்னா எல்லா விதமான அநியாயம், பூமியில எத்தனை அநியாயம் இருக்கோ சகல விதமான அநியாயமும் இவங்களுடைய வாழ்க்கையில வந்துரும். சகல விதமான அநியாயம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இருக்காது. இவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆபத்து வருது அப்படின்னா, முதல்ல தகாதவை, இரண்டாவது கேடான சிந்தனை, சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறியவர்களுமாய், அவதூறு பண்ணியவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துர்க்கிரதம் பண்ணியவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய். இப்படி ஒரு 23 பாயிண்ட் பிளஸ் அந்த முதல் வசனத்தில் உள்ள 2 பாயிண்ட், 25 பாயிண்ட் இருக்கு. இந்த 25 பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நான் எந்த விதமான ஒரு அநியாயத்துக்குள்ளேயும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஒரு வேசித்தனத்துல போய் சிக்கி கொள்ளக்கூடாது. துரோகத்துல போய் நான் எங்கேயும் விழுந்துடக்கூடாது. ஒரு பொருளாசையில போய் நான் விழுந்துடக்கூடாது. எனக்கு ஒரு கோபம் வரக்கூடாது. எனக்கு பொறாமை இருக்கக்கூடாது. நான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், நல்ல ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, 24 மணி நேர வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்திலே அன்பு கூறலனாலே கொலைபாதகம் தான். அன்பு கூற மாட்டாங்க, வாக்குவாதத்தில் இருப்பாங்க, வஞ்சகத்தில் இருப்பாங்க, தந்திரமா இருப்பாங்க, மோசம், தந்திரம், பொய், இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாலே அவங்க கேடான சிந்தனைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தகாத வேலை தான் செய்வாங்க. இது எல்லாமே தண்டனைக்குள்ள செக்ஷன் தான். நீ பேசுற சப்ஜெக்ட் எல்லாமே தண்டனைக்குள்ள சப்ஜெக்ட் தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், சர்ச்சைக்கு போனதுக்கு அப்புறம் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னாலே மறுபடியும் பழைய சுபாவத்துக்குள்ளே, பழைய எண்ணங்களுக்குள்ளே, பழைய காரியங்களுக்குள்ள போகும்போது அவங்களோட வாழ்க்கையில மிகவும் ஆபத்தா இருக்கு. அதுல முதல்ல சொன்னது போல தகாதவைகளை அப்படின்னாலே அங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். கேடான சிந்தனை அப்படின்னாலே பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்குள்ள பாயிண்ட் தான் கீழே 23 பாயிண்ட் போட்டிருக்கு. சகல விதமான அநியாயம். சில குடும்பத்துல நல்லதே செய்ய மாட்டாங்க, அநியாயம் மட்டும்தான் செய்வாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சில குடும்பத்துல வேசித்தனத்துல போய் சிக்கி கொள்வாங்க. விபச்சார பாவம், அசுத்தம், மோக இச்சை, காம விகாரம், எதுலயா போய் சிக்கி கொள்வாங்க. இது எல்லாமே தண்டனைக்குள்ள போயிட்டு இருக்கு. குரோதத்தினாலும், நம்பிக்கைக்கு எதிரான நடவடிக்கை. அவங்க நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க, அதுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பொருளாசைனாலும், விக்கிரகாராதனை என்று பொருளாசை சொல்லி நமக்கு பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா விக்கிரகாராதனை பொருளாசைக்குள்ள போயிடுவான். ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்து போதுப்பா, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் வேண்டான்னு சொல்லி உண்மையிலே கர்த்தர் பக்கம் ஒரு குடும்பம் மனம் திரும்பி உண்மையா வாழ்ந்தால் ஆசீர்வாதம். குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு, கோபத்தினாலும் நிரப்பப்பட்டு, பொறாமையினாலும், அடுத்த வீட்டுல ஒரு கார் வாங்கினாலோ, வண்டி வாங்கினாலோ, ஒரு வீடு வாங்கினாலோ இவனுக்கு இங்க பொறாமையா இருக்கும். அவன் எப்படி சம்பாதிச்சான், எப்படி வாங்கினான் தெரியல அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கேடான சிந்தனைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்புறம் வாக்குவாதம், தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதை பேசினாலும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தர்க்கம் பேசுறதும் கேடான சிந்தனைக்குள்ள தான் வருது. நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளேயே தர்க்கம் ஓடிட்டே இருக்கும். சில குடும்பத்துல மட்டும்தான் இறங்கி போயிடுவாங்க, சில குடும்பத்துல இறங்கியே போக மாட்டாங்க. தர்க்கத்துக்குள்ள போகும்போது நிறைய பிரச்சனை வந்துடும். சில குடும்பத்துல வஞ்சகத்தினாலும், மோசம், தந்திரம், பொய், உங்களோட வாழ்க்கையில எது அதிகமா இருக்கும் அப்படின்னா, யாரையாவது ஏமாத்தணும், யாரையாவது கொள்ளடிக்கணும், யாரையாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது அநியாயமா சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மோசம் போக்குற அந்த சுபாவத்துக்குள்ள போயிடுவாங்க. வஞ்சகமா பேசுவாங்க, தந்திரமா பேசுவாங்க, வாயை திறந்த எல்லாமே பொய்யா பேசுவாங்க. இவங்களும் கேடான சிந்தனைக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அடுத்தபுல வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், வம்புகளினாலும் நிறைந்தவர்கள். சில வீட்டில் பார்த்தா வம்பு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். எங்கெல்லாம் வம்பு இருக்கோ அங்கெல்லாம் இயேசுவோ கூட இருப்பார். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்போ பார்த்தா ஒரே வம்பு வம்பு வார்த்தைகள். வெளியில் போனால் அங்கே வம்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. வம்பு வார்த்தைகள், வம்பு மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வம்புகளினாலும் நிறைந்தவர்கள், இவங்களும் கேடான சிந்தனைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழக்கூடிய குடும்பங்கள் தான் நிறைய இருக்கு. புறங்கூறிடுமா, பக்கத்து வீட்டில் உள்ள காரியத்தை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. எதை பார்த்தாலும் தப்பா பேசிட்டு இருப்பாங்க, புறங்கூறிக்கிட்டே இருப்பாங்க. அவதூறு பண்ணிடுமா, அடுத்தாப்புல கெட்ட செய்தியை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் கிளம்புனாங்க. ஆனா காலேப்பு யோசுவா உத்தமமாய் பின்பற்றினார். அதுல மற்றவங்க போயிட்டு வரும்போது அவதூறு பேசினாங்க, கெட்ட செய்தியை பரப்புனாங்க. எப்படி கெட்ட செய்தி? அந்த நாட்டுல ராட்சச ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க அங்க அப்படி இருக்கான்னு சொல்லி கெட்ட செய்தியை பரப்பிட்டாங்க. உடனே ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. 40 நாள்ல இஸ்ரவேல் போறதுக்கு பதிலா 40 வருஷம் ஆச்சு. ஏன்? பயம் காட்டிட்டாங்க, அவிசுவாசத்தை உள்ள விதைச்சிட்டாங்க. கெட்ட செய்தியை பரப்புகிறவர்கள் பழித்து பேசுவது. சில குடும்பத்தில் பழித்து மட்டும்தான் பேசுவாங்க, கெட்ட செய்தியை பரப்பிட்டே இருப்பாங்க. அதுவும் பிரச்சனை தான். தேவ பகைஞருமாய், மாம்ச சிந்தை ஃபுல்லாவே தேவ பகைஞர் தான். நம்ம மாம்சத்தில் உள்ள கேரக்டர், அந்த 17 சுபாவம் எங்கெல்லாம் உள்ள வருதோ, மாம்ச சிந்தை அங்க எல்லாம் பிரச்சனை வந்துடும். பெருமை எல்லாமே உள்ள வந்துடும். அதனால இதுக்கெல்லாம் பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, எனக்கு தேவன் போதும், தேவன் போதும் அப்படி சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கியிருந்தால் எந்த ஒரு தண்டனைகளையும் போக மாட்டாங்க. ஆனா தேவனை மறந்து கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது இவ்வளோ ஆபத்து இருக்கு. எப்போதுமே வண்டியை தப்பா ஓட்டியாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். காரை தப்பா ஓட்டியாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். இதே போலதான் ஸ்பிரிச்சுவல். ஐயா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சரி அடுத்தவளை கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்கல, கொஞ்ச நாள் சர்ச்சைக்கு போல, இப்போ நல்ல செல்போன் பார்த்து நல்லா அழகாக தூங்கிட்டு இருக்கேன், சரி. வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கேடான சிந்தனை மட்டும்தான் இருக்கும். தகாதவைகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்லதே செய்ய மாட்டான், நல்லதே செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் கெட்ட நடவடிக்கையில் இருக்கானா, துர்க்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், தற்பெருமை, நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் கிடையாது. இயேசு இல்லைன்னா உயிரே இல்லை. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்னா அது தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. நம்ம ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அதனால தற்பெருமை பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 2025 நம்ம உயிரோட இருக்கிறோமா, தேவன் கிருபை தந்திருக்காரு. சில வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் தற்பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேடான சிந்தனைக்குள்ள ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. தகாதவைகளை செய்யும்படி அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தா தற்பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் கேடான சிந்தனை. அவங்களாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீம்புக்காரருமாய், பிடிவாதம், வலுக்கட்டாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கேடான சிந்தனை மட்டும்தான் இருக்கும். நிறைய குடும்பத்திலே வீம்புக்காரர், பிடிவாதமா தான் வாழ்வாங்க. புருஷன் பேச்சு கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சு கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, யார் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பிடிவாதம் தான். வீம்புக்காரருமாய், பிடிவாதம், வலுக்கட்டாயம். எந்தெந்த குடும்பத்திலே பிடிவாதமா வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க ஃபுல்லா கேடான சிந்தனையில போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய், ஒரு மனுஷன் பொல்லாத யோசிக்கும் போது அங்க பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். சிலவங்களுக்கு நல்லதே யோசிக்க தெரியாது, பொல்லாதது மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில அங்க பிசாசு இருக்கிறான். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவருமாய், அதை சேர்த்து பேசுவாங்க. பார்த்த மாதிரியே கற்பனையில் அப்படியே பேசுவாங்க. அதுவும் கேடான சிந்தனை தான். இந்த கடைசி காலத்துல நம்ம எத்தனையோ ப்ரோக்ராம் பார்க்கிறோம். செல்போன்லயோ படமோ இல்லை டிவிலையோ எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். நல்ல காரியத்தை பார்க்கிறோமா, தவறான காரியத்தை பார்க்கிறோமா?
அதனால இந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமா இருக்கு. எத்தனையோ காரியம் இருக்கு. பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவருமாய், பொல்லாததை யோசித்து பிணைக்கிறவருமாய், இல்லாத இருக்கிறது போல காமிப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா எல்லாம் பொல்லாத காரியமா இருக்கும், பொய்யான காரியமா இருக்கும், கேடான காரியமா இருக்கும். பணத்துக்காக இப்ப என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கேடான சிந்தனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையே இருக்காது, பொல்லாத யோசனை தான் இருக்கும், பொல்லாத காரியத்துல தான் ஈடுபட்டு இருப்பாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையோ அவங்களாம் அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட வாழ்க்கையில நன்மை இருக்காது, தீர்க்காயுசு இருக்காது. அவங்க ஏதோ ஒரு காரியத்துல தண்டனைகளை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பெற்றோருக்கு கீழ்ப்படினா கசப்பா இருக்கும். எங்க அம்மா அப்பா இப்படி சொல்றாங்களே கீழ்ப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருப்பாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதையெல்லாம் கேடான சிந்தனை உடனே உள்ள வந்துடும். உணர்வு இல்லாதவர்களுமாய், சில குடும்பத்திலலாம் செய்யற ஃபுல்லா அநியாயமான காரியமா இருக்கும், ஆனா உணர்வே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியே வசனம் இருக்கு. அதனால ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்க ஒரு குடும்பத்துல மனசு இல்லை அப்படின்னா கேடான சிந்தனை உள்ள வந்துடும். அவனோட வாழ்க்கையில பார்த்தா உணர்வே இருக்காது. என்ன செஞ்சாலும் ஒரு சொரணை அப்படிம்பாங்க, உணர்வு. அவங்க பார்த்தா கேடான சிந்தனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, இது என் வாழ்க்கையில தப்பு, இது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சொல்லி உணர்வு வரணும். இந்த கடைசி காலத்துல உணர்வு இல்லை அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கேடான சிந்தனைக்குள்ளே தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான், தகாதவையில் செய்ய தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். மனம் திரும்பினால் தான் ரட்சிப்பு, மனம் திரும்பினால் மட்டும்தான் விடுதலை, மனம் திரும்பினால் மட்டும்தான் ஆரோக்கியம், மனம் திரும்பினால் மட்டும்தான் குடும்பம் சமாதானமா இருக்கும். உடன்படிக்கை மீறுகளுமாய், வசனம் எப்படி முடிஞ்சு தெரியும், ஆனா மீறி மீறி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கேடான சிந்தனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். சுபாவ அன்பு இல்லாதவருமாய், இன்னைக்கு நிறைய வீட்டுல சுபாவ அன்பே இல்லை, அன்பு கூறிய ஒரு பழக்க வழக்கமே இல்லை, அன்பு இல்லாதவனா இருப்பாங்க. இணங்காதவர்களுமாய், ஒத்து போகாதவர்களுமாய் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஒத்து போக மாட்டாங்க. நான் சொன்னதான் சரி, நான் சொன்னதான் சரி அப்படிம்பாங்க. ஒத்து போகவே மாட்டாங்க. வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு ஆலோசனை கொடுத்தா கேட்கவே மாட்டாங்க, ஒத்து போகவே மாட்டாங்க. இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு இரக்க சுபாவமே இருக்காது. இரக்க சுபாவம் இருந்தாதான் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லைன்னா இரக்கமே இல்லை. ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு வயசான பாட்டி படுத்து கிடந்தா கூட போய் என்னன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவருமா இருக்கிறார்கள். மற்றவங்களும் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி ரோமர் 1 அதிகாரம் 28 முதல் 32 ஆகிய வசனங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், கர்த்தரை விட்டு தள்ளி போனால் கேடான சிந்தனை, தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் தண்டனைக்குள் அனுப்பினார். அதனால எந்தெந்த குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் இருக்கும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. தேவனே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் எழுதப்பட்டிருப்பா. எங்களுக்கு தேவன் போதும்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து போதும்பா. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான நீங்க வாழ்றீங்கப்பா. நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு அநேக காரியங்கள் கற்றுத்தரீங்கப்பா. அதன்படி எங்களோட வாழ்க்கை இருக்கட்டும். கேட்ட சத்தியத்தின்படி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா.
இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. தேவையில்லாத எல்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அப்பா, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கு, கர்த்தர் விசேஷம் அந்த வருஷத்தில் ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நிறைய குடும்பத்திலே பிள்ளைகள் திருமணம் முடியாமல் இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்திரோம்ப்பா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய மகிமை இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தகாத காரியத்திலேயோ கேடான சிந்தனைகளையோ நாங்கள் பெயரக்கூடாதுப்பா. எங்களுக்கு அந்த நல்ல ஒரு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. ஒரு நல்ல புத்தியை தாங்கப்பா. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடக்கூடாதுப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டும். இன்பமான தூங்க தாங்கப்பா. தேவையில்லாத சொப்பனங்களை எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கக்கூடாதுப்பா. இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க கூட நீங்க தங்கிருங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் வேலை அடைவிடட்டும். நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்துல அப்பா பல இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா பல டியூட்டி பார்க்குறாங்கப்பா, கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சகலமான பாதுகாப்பு வேணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். நீங்க கூட இருந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.